தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறையில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் பிரதாப் நேரில் ஆய்வு செய்தார். குழித்துறை ஜங்ஷனில் நீண்ட காலமாக நிலவி வரும் வடிகால் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வாக தேசிய நெடுஞ்சாலை குறுக்கே புதிய கல்வெட்டு அமைக்கப்படும் என அவர் தெரிவித்தார். அதுவரை தற்காலிகமாக மோட்டார் மற்றும் குழாய்கள் மூலம் தேங்கும் கழிவுநீர் அகற்றப்படும் என்றும் கூறினார். மேலும் தாமிரபரணி ஆற்றில் கழிவுகள் கலப்பதை தடுக்க கடுமையான அபராதம் மற்றும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என எச்சரித்தார். VLC திருமண மண்டப பணி 3 மாதங்களில் நிறைவடைந்து மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்றும் ஆட்சியர் பிரதாப் தெரிவித்துள்ளார். இன்னைக்கு இந்த மண்டபம் பழைய மண்டபத்தை அகற்றி விட்டு புது மண்டபம் கட்டிட்டு இருக்காங்க. அதோட நிலை என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 70% இது முடிவடையும் நிலையில் இருக்கு. இன்னும் மேலே ரூஃப் அண்ட் அதர் ஒர்க்ஸ் மட்டும்தான். இன்னும் ஒரு 3 மாத காலத்திற்குள் இந்த பணிகளை முடித்து இந்த மண்டபத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரதுக்கான அறிவுறுத்தல்கள் கொடுத்துருக்குறோம். நகராட்சி துறையிலையும் சொல்லிடலாம். ஏன்னா அது எந்த வேஸ்ட்டுமே வெளியிலேருந்து நம்ம ஆற்றுகளுக்குள்ளே அலோவ் பண்ணுறது கம்ப்ளீட்லி பேண்டு. ஸோ அதை நம்ம சொல்லிவிட்டு நம்ம விரைவில் அதற்கு அப்படி பண்ணுறவங்க மேலே நம்ம கடுமையான அபராதங்கள் அப்புறம் குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்றதையும் நாங்கள் ஆலோசனை பார்த்தோம். இப்போ என்னென்னா அந்த உள்ள கல்வெட்டு ஆல்ரெடி பழைய காலத்து கல்வெட்டுனால அது அப்படியே ஸ்டாப் ஆகிருக்கு. இப்போ இப்போ NH ரோடு இப்போ ஸ்டேட் ஹைவேஸ்க்கு அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணி இந்த வருஷம் அந்த C&Mல அந்த கல்வெட்டு எப்படியாவது வாங்கிடுறோம். இந்த மீன் டைம் நம்மளுக்கு இப்போ வர தண்ணி இது பண்ணுறதுக்காக ஒரு சின்ன டெம்பரரி சொல்யூஷன் மாதிரி அங்கே ஒரு மோட்டர் டெம்பரரியாக ஃபிக்ஸ் பண்ணி பம்ப் பண்ணி ஆப்போசிட் சைடில் அனுப்புகிற மாதிரி. ஏன்னா